உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டுருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாரட் கார்ட் ரீடர் சாரா அவங்க தான் இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்க கிட்ட இந்த வாரத்தை எப்படி கொண்டுட்டு போகணும், முக்கியமாக என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணும், எந்த மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் மேம். வணக்கம் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். வரக்கூடிய இந்த வாரத்தை எப்படி கொண்டுட்டு போகணும், முக்கியமாக எந்த மாதிரியான விஷயங்களை செய்யணும், எந்த மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு இந்த நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களை பேச போகிறோம். முதலாவதாக இருக்கிற மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாமா? ஓகே, ஸோ மேஷம் இவங்களுக்கான கார்ட்ஸ். மேஷம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஸோ தான் கிட்ட இருக்கிற அன்பை வெளிப்படுத்தணும். ஸோ பிடித்தவங்க மேலே இவங்களுக்கு அவங்க மேலே என்ன ஒரு உணர்வு இருக்கோ, என்ன ஒரு அஃபெக்ஷன் இருக்கோ, அதை கண்டிப்பாக எக்ஸ்போஸ் பண்ணணும், வெளிப்படுத்தணும். அதே மாதிரி இவங்களுக்கு ட்ராவல் பண்ணுறது பிடிக்கும்னா அதை சார்ந்த விஷயங்களையும் மேற்கொள்ளலாம். என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணக்கூடாது, என்ன பண்ண வேண்டாம்னா, ஃப்யூச்சரை பற்றின ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ்க்கான ஒரு விஷயங்களை இப்போ யோசிக்க வேண்டாம் அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் அது நடக்கும்போது நடக்கும். இப்போ அதை பற்றி யோசிச்சுட்டு உட்காராமல் வேறு விதமான ஆக்ஷன்ஸ்லாம் அவங்க இறங்கணும் அப்படின்னு இருக்குது. இவங்களுக்கான லக்கி கலர் மேம் எல்லோ அண்ட் க்ரீன் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் மேம். மேஷம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் இன்ஃபினிட் அண்ட் 888. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ கடவுளோட ஒரு நெருக்கமான ஒரு கனெக்ஷன் அவங்களுக்கு ஏற்படும். இதனால் ரொம்ப பேலன்ஸ்டாக இருப்பாங்க அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லேயும் அவங்க. மேஷராசி அன்பர்களுக்கு முருகர் சொல்கிற மெசேஜ் என்னது மேம் இந்த வாரம்? ஸோ மேஷம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, உள்ளுக்குள்ளே இவங்க சந்தோஷமாக இருக்கணும். ஸோ உள்ள சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் வெளியே அக அழகு அவங்களுக்கு கண்டிப்பாக பிரகாசமாக இருக்கும். ஸோ சமீப காலமாக நான் ஏன் இப்படி இருக்கேன், அதாவது உடல் ரீதியாக நான் ஏன் இப்படி இருக்கேன், என்னுடைய முகத்தில் ஒரு பொலிவே இல்லையே, ரொம்ப டல்லாக இருக்கனே அப்படின்லாம் யோசிக்கிறாங்கன்னா உள்ளுக்குள்ளே சந்தோஷமாக இருக்கணும். அப்போ தான் அக அழகுலாம் மெருகேறும். ஸோ உள்ள சந்தோஷமாக இருந்தாலே மற்ற எல்லா விஷயங்களை பற்றின அந்த கவலைகளும் அவங்களுக்கு போயிடும். ஸோ அதே மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு யூனிக்னஸ், தனித்தன்மை உருவாகும். அதற்கு நிச்சயமாக முருகர் அவங்களுக்கு வழி நடத்துவார். பட் அதுக்கு முன்னாடி அவங்க சந்தோஷமான மனநிலையோடு இருக்கணும். எப்போவுமே கண்டிப்பாக எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதா இந்த வாரம் முருகர் மேஷராசி அன்பர்களுக்கு சொல்கிற மெசேஜ். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் மேஷராசி அன்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. ரிஷபராசி அன்பர்கள் இந்த வாரம் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யலாமா? ஸோ ரிஷபம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ரிஷபம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, தைரியமாக பேசணும், தைரியமாக செயல்படணும். ஸோ தைரியமாக சில முடிவுகள் எடுக்கணும், யோசிக்கணும். அது மாதிரி ஆண் நபராக இருந்தால் தன்னுடைய மனைவி இல்லை அம்மா இவங்க சொல்கிறத அட்வைஸை நிச்சயமாக கேட்கணும், அவங்களோட கலந்து ஆலோசிக்கணும். பெண் நபராக இருந்தால் தைரியமாக அவங்களோட பேச்சை வெளிப்படுத்தணும். என்ன மாதிரியான விஷயங்களை பண்ண வேண்டாம்? என்ன பண்ண வேண்டாம்னா, போஸ்ட்போன் பண்ணுறது, தள்ளி போடுறது, ஒரு காரியத்தை தள்ளி போடுறது, இல்லை ஒரு காரியத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறது, இந்த 2 விஷயங்களும் நிச்சயமாக தவிர்க்கணும். இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் ஒயிட் அண்ட் க்ரீன். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? ரிஷபம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 14 14 777. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியாக யூஸ் பண்ணும்போது இவங்களுக்கான ஒரு தனித்துவமான ஒரு சில விஷயங்கள் நடக்கும். இவங்களுடைய ஆக்ஷன்ஸில் தனித்தன்மை தெரியும், யூனிக்னஸ் தெரியும். அண்ட் இவங்களுக்கான ஒரு அதிர்ஷ்டகரமான சூழலும் உருவாகும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்கிற மெசேஜ் என்னது மேம்? ஸோ ரிஷபம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, முருகருக்கு நிறைய அர்ச்சனை பண்ணணும், இல்லை நிறைய தட்சணை கொடுக்கணும், மிக பெருசாக நான் ஆடம்பரமாக பண்ணணும், அந்த மாதிரி ஒரு வேண்டுதல் வைக்கணும் அப்படின்லாம் இல்லாமல் மனதார ஒரு இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஒரு பூக்களை வாங்கி மனதார முடிஞ்சால் இவங்களே அதை கோர்த்து மாலையாக போட்டு கூட முருகரை வழிபடலாம். ஸோ அதுதான் இன்னும் அவருக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த ஒரு விஷயமே அவருக்கு, அதாவது இவங்களோட அன்பு கலந்து அதை கொடுத்தாலே போதும்.
நிச்சயமாக முருகர் அதை கம்ப்ளீட்டாக அதை வந்து ஏற்றுப்பார். இவங்க அந்த டைமில் என்ன வரம் கேட்டாலும் அவங்களுக்கு வந்து அது கொடுப்பாரு அப்படின்றது முருகர் அவங்க தரக்கூடிய மெசேஜாக இருக்குது. அதனால் ஒரு மலர் அலங்காரத்தாலேயே அவங்க நினச்சதை முருகர்கிட்ட சாதிக்கலாம். ரிஷபராசி அன்பர்கள் மனதார முருகரை வேணா போதும் அப்படிங்கிற அளவுக்கு தான் இந்த வாரம் மெசேஜ் அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க ரிஷபராசி அன்பர்களா இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. மிதுனம் ராசி நேயர்கள் இந்த வாரம் என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாமா? மிதுனம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ மிதுனம் இந்த வாரம் என்ன செய்யணும்னா, இந்த போட்டி நீயா நானா அப்படின்றது போட்டி போட்டு பார்க்குறது நிச்சயமாக அதெல்லாமல் அதுக்கான ஆக்ஷன்ஸை வந்து எடுக்கலாம். ஸோ அவங்களுடைய ரூட்டில் யாராவது குறுக்கிட்டா ஸோ அதற்கான ஒரு தைரியமான ஒரு சில முடிவுகள் ஆக்ஷன்ஸை வந்து எடுக்கலாம். ஃபைட் பண்ணி கூட அவங்களுக்கு தேவையானதை சாதிச்சுக்கலாம். என்ன மாதிரியான விஷயங்களை பண்ண வேண்டாமா? ஒரே நேரத்தில் 2 விதமான வேலைகள் வந்து செய்யக்கூடாது. எஸ்பெஷலி பண ரீதியான விஷயங்களில் குடுக்கல் வாங்கல் ஒரே டைமில் வந்து மேற்கொள்ளவே கூடாது. ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஒரு இடத்துல பணம் கொடுத்துருக்காங்க இல்லை வாங்கியிருக்காங்கன்னா அந்த ஒரு விஷயம் முடியறதுக்குள்ளே இன்னொருத்தர்கிட்ட கொடுக்கறதோ வாங்குறதோ அந்த மாதிரி வச்சுக்கூடாது. பண ரீதியான பொருள் ரீதியான விஷயங்களில் 2 விதமான வேலைகள் செய்யக்கூடாது. இவங்களுக்கான லக்கி கலர்மா? இவங்களுக்கான லக்கி கலர் பிங்க் அண்ட் கோல்டன் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ். ஸோ மிதுனம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 555101. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணும்போது இமோஷன் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு மாற்றங்கள் தெரியும். சோகமாக அழுகையாக ஒரு மாதிரி டவுனாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த 2 ஏஞ்சல் நம்பர் வந்து அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்கிற மெசேஜ் என்னதுமா? ஸோ மிதுனம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ இவங்க வந்து எந்த காரியம் எடுத்தாலும் அதில் வந்து அவங்களோட இலக்கை அடையணும், அதில் அவங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கணும்னா அந்த காரியத்தை அவங்க எப்படி எதிர்கொள்கிறாங்க, அந்த காரியத்தை எப்படி செய்கிறாங்க, அந்த குறி சரியாக இருக்கணும். ஸோ அப்போ அந்த குறியை சரியாக வச்சிட்டாங்கன்னா நிச்சயமாக அதுக்கான சக்ஸஸ் அவங்களுக்கு கிடைச்சே தீரும். ஸோ மற்றபடி எனக்கு சக்ஸஸ் கிடைக்கல, நான் நல்லா செய்கிறேன், ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், முருகர் என்னை கைவிட்டார் அப்படிலாம் இல்லாமல் அவங்களுடைய அந்த சக்ஸஸ்க்கு இவங்க என்ன செய்யணுமோ அதை கரெக்டாக அவங்க வந்து எக்ஸாமின் பண்ணி அதை செஞ்சாலே போதும், எல்லாமே அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ முருகருடைய வேலை வச்சு வழிபடுறதுனாலையும் அவங்க அந்த சக்ஸஸ் அடையக்கூடிய வழிகள் அவங்களுக்கு தெரிய வரும். அதுதான் முருகர் அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. கண்டிப்பாக மிதுன ராசி நேயர்கள் விடாமல் ஒரு விஷயத்தை தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறதா இந்த வாரம் முருகர் சொல்கிற மெசேஜ். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் மிதுன ராசி நேயர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஓ முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிடுங்க. கடகராசி அன்பர்கள் இந்த வாரம் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யலாமா? கடகம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ கடகம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, தேவையில்லாத கெட்ட விஷயங்களில் ஈடுபடக்கூடாது. நெகட்டிவான விஷயங்களை பார்க்கவோ கேட்கவோ அந்த மாதிரியான நபர்கள்கிட்ட பழகவோ கூட கூடாது. இவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் தேர்ட் பார்ட்டிஸை இன்வால்வ் பண்ணவே கூடாது. ஸோ செய்யலான்றதே வந்து என்ன செய்ய வேணான்ற மாதிரி தான் வந்திருக்கே. ஸோ இங்கே செய்யலான்றது அதே தான் இருக்குது. இந்த ஃபேமிலியோடு சேர்ந்து ஏதாவது கூட்டு முயற்சி செய்கிறது, ஃப்ரெண்ட்ஸுங்களோட செலிப்ரேட் பண்ணுறது, பார்ட்டி ஃபங்க்ஷன் இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த கேளிக்கைகள் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களும் இந்த வாரத்தில் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு தனியாக நல்ல விஷயங்களை பற்றி யோசித்து நல்ல விஷயங்களை மட்டும் செய்கிறது தான் நல்லதாக இருக்கும் இந்த வாரம். இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் ஒயிட் அண்ட் பர்பிள். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? ஸோ கடகம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 161633. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணும் போது ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. இப்போ என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்களோ அதில் குறிக்கோளாக இருப்பாங்க. அண்ட் தெய்வீகம் சார்ந்த ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் அவங்களுக்கு கிடைக்கும். கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்கிற மெசேஜ் என்னது மேம்? ஸோ கடகம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இவங்களை சுற்றி எல்லாமே மாறிக்கிட்டே இருக்குது, அதனால் நம்மளும் வந்து மாறலாம் அப்படின்னு நினச்சி தேவையில்லாத இவங்களுக்கு சூட் ஆகாத செட் ஆகாத விஷயங்கள், இவங்களுக்கு ஒத்து வராத விஷயங்கள்லாம் ஈடுபடக்கூடாது. கெடுதல் தரக்கூடிய விஷயங்களில் ஈடுபடக்கூடாது. ஸோ என்ன மாறினாலும் பட் நல்லது நன்மை அப்படின்றது வந்து அவங்க என்றைக்குமே வந்து மாறாது. ஸோ நல்ல விஷயங்களுக்கு நல்ல ஒரு பலன் இருக்குது. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு, ஸோ அங்கே எங்கெல்லாம் நல்லது இருக்கோ அங்கெல்லாம் முருகர் இருக்கார், அதையும் மைண்டில் வச்சுக்கிட்டு அவங்க நல்ல விஷயங்களை மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும். மற்றவங்க மாறுறாங்கன்னு இவங்களும் மாறி கெட்ட விஷயங்களில் ஈடுபடக்கூடாது. ஸோ அப்படி இருந்தால் நிச்சயமாக இவங்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல விதமான மாற்றங்கள் முருகரால் அதை ஆட்டோமேட்டிக்காக ஏற்படும். ஸோ இதை மட்டும் அவங்க ஃபாலோ பண்ணணும். கண்டிப்பாக கடகராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க.
சிம்மராசி அன்பர்கள் இந்த வாரம் என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாமா? ஸோ சிம்மம் இவங்களுக்கான கார்ட்ஸ். சிம்மம் இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னும் போது, இந்த வாரம் ஏதாவது ஒரு மாற்றங்கள் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க, அதிரடியான சில விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கிறாங்கன்னா தாராளமாக அதை வந்து செய்யலாம். அவங்க லைஃப்லேயும் இந்த வாரம் ஏதாவது எதிர்பாராத சில சம்பவங்கள் மாற்றங்கள் ஏற்பட்டால் அதையும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்க ரெடியாக இருக்கணும். என்ன மாதிரியான விஷயங்களை பண்ண வேண்டாம்? என்ன பண்ண வேண்டாம்னா, ரொம்ப நாளாக வராத கடனாக இருக்கட்டும், இல்லை பலன் கொடுக்காத விஷயங்களாக இருக்கட்டும், அது மேலும் அதை பின்தொடர வேணாம், அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், அடுத்த கட்ட வேலைகளை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் பர்பிள் அண்ட் க்ரீன் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? சிம்மம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 1717 1313. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணும் போது நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் அவங்களோட லைஃப்பில் வந்து தெரியும். ஸோ அதுவும் அவங்களுக்கு சில அச்சீவ்மெண்ட் இருக்குன்னா அதில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்கிற மெசேஜ் என்னது மேம்? ஸோ சிம்மம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, இவங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்க அம்மா அப்பா இல்லை வயதில் மூத்தவங்க வெளியில் இருக்கிற நபர்கள் கூட, ஸோ யார் எது சொன்னாலும் அதை வந்து ஜஸ்ட் அவங்க லிசன் பண்ணணும், அட்லீஸ்ட் லிசனாவது பண்ணணும், கேட்கவாது செய்யணும். முடிஞ்சால் அவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணலாம். அது இப்படி பண்ணும் போது கண்டிப்பாக அதுக்குள்ளே ஒரு காரணம் இருக்கும். ஸோ அதுவும் முருகர் செயலால் தான் வந்து நடக்கும். இவங்களுக்குள்ளே நான் நல்ல ஒரு என்லைட்மெண்ட் எனக்கு கிடைக்கணும், நிறைய ஞானம் கிடைக்கணும், அறிவு கிடைக்கணும், தெளிவு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான், பெரியவங்க சொல்கிறது கேட்டால் மட்டும்தான் அவங்களுக்கு அதற்கான ஒரு அறிவே கிடைக்கும். ஸோ அது முருகர் யார் மூலியமாவது அவங்களுக்கு அதை உணர்த்துவார். அதுதான் அவங்களுக்கான மெசேஜாக இருக்குது. சிம்மராசி அன்பர்கள் தன்னை விட வயதில் மூத்தவங்களுடைய பேச்சை கேட்கணும் அப்படிங்கிறதா இந்த வாரத்தோட முருகர் மெசேஜாக இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் சிம்மராசி நேயர்களாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. கன்னிராசி நேயர்கள் இந்த வாரம் என்ன மாதிரியான விஷயங்களை பின்பற்றணுமா? கன்னி இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ கன்னி இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, புதிய பொருள் வாங்குறது, புதிய இடம் வாங்குறதுக்கான ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கிறது, இல்லை புதிய முடிவுகள், புதிய விஷயங்கள். ஸோ அந்த மாதிரி புதிய தொடக்கத்துக்கான எந்த வகையான காரியங்களும் இந்த வாரம் மேற்கொள்ளலாம். என்ன மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாதுன்னா, இது எனக்கானது, இந்த பொருள் என்னோடையது, இந்த காசு என்னோடையது, ஸோ யாருக்கும் ஷேர் பண்ண மாட்டேன், ஏதோ நான் யாருக்கும் செய்ய மாட்டேன், அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இந்த வாரம் தவிர்த்துறது நல்லது. இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் சி ப்ளூ அண்ட் ஒயிட் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் மேம்? ஸோ கன்னி இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 444 and 11. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். அவங்களுக்கு நிறையா ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து கிடைக்கும், ப்ரொடெக்ஷன் எனர்ஜி கிடைக்கும், அதாவது நெகட்டிவ் சைடில் போகாமல் இருக்க. அண்ட் 11 யூஸ் பண்ணும் போது அவங்களோட லைஃப்பில் ஒரே ஃப்ளோவாக போயிட்டுருக்க லைஃப்பில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சில ஆச்சரியமான விஷயங்கள் நடக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்கிற மெசேஜ் என்னது? ஸோ கன்னி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இவங்க எப்போல்லாம் சிரிக்கிறாங்களோ அப்போல்லாம் வந்து முருகருடைய பிளெஸ்ஸிங் இவங்களுக்கு இருக்குதுன்னு அர்த்தம். முருகர் அவங்களுக்கு துணையாக இருக்காங்க, முருகருடைய குறுக்கீடு உங்கள் லைஃப்பில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போது முடிஞ்ச அளவுக்கு இந்த வாரம் சந்தோஷமாக இருக்கணும். கூட இருக்கிறவங்களோட, அது ஒருத்தர் 2 பேர் யாராக இருந்தாலும் கூட இருக்கிறவங்களோட சந்தோஷமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். கண்டிப்பாக முருகர் அவங்களோட நிச்சயமாக உறுதுணையாக இருப்பார். இவங்களுக்கான நன்மைகளும் நடக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதா முருகர் சொல்கிற மெசேஜ். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் கன்னிராசி நேயராக இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. துலாம் ராசி அன்பர்கள் இந்த வாரம் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யலாமா? ஸோ துலாம் இவங்களுக்கான கார்ட்ஸ். துலாம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் செயலாக இருந்தாலும் தைரியமாக வந்து துடிப்போடு செய்யணும். சுறுசுறுப்பாக இருக்கணும், சோம்பேறித்தனமாக இருக்கவே கூடாது, சுறுசுறுப்பாக இருக்கணும். அதே மாதிரி தைரியமாக அவங்களுடைய வேலைகளை வந்து பர்ஃபெக்டாக வந்து செய்யணும். ஸோ ஏதாவது பயணங்கள் பிளானிங்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த வாரம் அதை மேற்கொள்ளலாம். என்ன மாதிரியான விஷயங்களை பண்ண வேண்டாம்? என்ன பண்ண வேண்டாம்னா, பண ரீதியான விஷயங்களை எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு அந்த மாதிரியான முன் அனுபவம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் வந்து பிளான் டெசிஷன்லாம் எடுக்கக்கூடாது, தனியாக எடுக்கக்கூடாது. இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் டீப் சி ப்ளூ ஒயிட் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? ஸோ துலாம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 2222 2121. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம்.
அவங்களுக்கு லவ் ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களில் ஒரு தீர்வு கிடைக்கும். அண்ட் அவங்களுக்கான ஒரு ப்ராஸ்பரிட்டி, ஒரு செல்வம் வளம் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்கிற மெசேஜ் என்னது மேம்? ஸோ துலாம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக இவங்களுடைய வாழ்க்கை வந்து எல்லாருக்கும் ஒரு முன்னுதாரணமாக சிறப்பான வாழ்க்கையாக வந்து நிச்சயமாக அமையும். அதுதான் அவங்களுடைய விருப்பமாகவும் இருக்கும் பட்சத்தில் அது நிச்சயமாக அவங்களுக்கு நடந்தே தீரும். பட் ஒரு முறையாவது குன்னுக்குடி சண்முகநாதரை இவங்க வந்து தரிசனம் பண்ணணும். ஃபேமிலியோடையோ இல்லை தனியாகவோ இவங்க வந்து தரிசனம் பண்ணிட்டு வரும்போது இன்னும் அந்த ஒரு அச்சீவ்மெண்ட் கம்ப்ளீட் ஆகும் அப்படின்றது தான் முருகர் அவங்க தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. கண்டிப்பாக துலாம் ராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. விருச்சக ராசி அன்பர்கள் இந்த வாரம் என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாம் மேம்? விருச்சிகம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ விருச்சிகம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, ரொம்ப அமைதியாக இருக்கணும். எதாக இருந்தாலும் மனசோட வச்சுக்கணும். சீக்ரெட்ஸை வந்து மெயின்டைன் பண்ணணும். தேவையில்லாமல் எல்லாருக்கிட்டையும் இவங்களுடைய பர்சனலை பற்றி ஷேர் பண்ணக்கூடாது. அதே மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மனசு சொல்கிறது மட்டும் கேட்டு முடிவெடுக்கணும். என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணக்கூடாது? ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறது, ரொம்ப எஃபர்ட் போடுறது ஒரு காரியத்தில், அண்ட் வந்து பண ரீதியாக ரொம்ப உழைப்பை போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த வாரம் தவிர்த்துறது நல்லது. இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் ஆரஞ்ச் அண்ட் ரெட். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? ஸோ விருச்சிகம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 77771010. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதி அவங்க யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு தேவையான அந்த உள்ளுணர்வு ஞானம் அவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அண்ட் நல்ல ஒரு வளர்ச்சி பாதை அவங்களுக்கு தெரிய வரும். விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்கிற மெசேஜ் என்னது மேம்? ஸோ விருச்சிகம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் இவங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, இவங்க எங்கே போனாலும் ஒரு குட்டி இல்லை பெரிய, அவங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டோ அந்த சைஸில் ஒரு வேல் வந்து அவங்க எடுத்துகிட்டு போகணும் எந்த இடத்துக்கு வேலைக்கு எங்கே போனாலும். ஸோ அது நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனாக இருக்கும். அண்ட் அவங்கள அந்த வேல் வந்து வழி நடத்தும். ஸோ முருகர் அவங்களோட இருக்கிறாரு அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் எங்கே போனாலும் வேலை வந்து அவங்க எடுத்துகிட்டு போகிறது நல்லது அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. விருச்சக ராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வாரம் தனுசு ராசி நேயர்கள் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யலாமா? ஸோ தனுசு ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். தனுசு இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, மனசில் வந்து ஏதோ ஒரு சோர்வு இருக்குது, ஏதோ ஒரு வலி இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனையோட தாக்கம் இருக்குன்னா, ஸோ முடிஞ்ச அளவுக்கு மற்ற வேலைகளில் ஈடுபடாமல் கொஞ்சம் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறது நல்லது. கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லது. என்ன மாதிரியான விஷயங்களை பண்ண வேண்டாம்? என்ன பண்ண வேண்டாம்னா, பண ரீதியாக பொருள் ரீதியாக எந்த ஒரு குடுக்கல் வாங்கல் இந்த வாரம் கண்டிப்பாக வச்சுக்கவே கூடாது யாருக்கிட்டையும். இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் ரெட் அண்ட் கிரீன் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? ஸோ தனுசு ராசி இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 66664444. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணும் போது கரெக்டான ஒரு டெசிஷன்ஸ், அதாவது இந்த பிரச்சனையில் கூட ஒரு தெளிவான டெசிஷன் வந்து எடுப்பாங்க. அண்ட் தெய்வத்தோடைய ஒரு சப்போர்ட் கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்கிற மெசேஜ் என்னது மேம்? ஸோ தனுசு ராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். தனுசு ராசி இவங்களுக்கு வந்து இப்போது ரீசெண்டாக வாழ்க்கையில் திருமணம், காதல் சார்ந்த விஷயங்கள் தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது. அது வந்து ரொம்ப வாழ விடாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வலியை கொடுத்துருக்கு அப்படின்னா, ஸோ அதெல்லாம் சுமூகமாக மாறுறதுக்கு, அதெல்லாம் சரியாகிறதுக்கு கல்யாண கோலத்தில் இருக்கிற இல்லை வள்ளி தெய்வானையோடு இருக்கிற முருகரை இவங்க டெய்லி வழிபடணும். அந்த மாதிரியான இருக்கிற கோவில்களுக்கு இவங்க போயிட்டு வரணும். முருகரை வந்து பூஜை பண்ணும், வள்ளிக்கும் தெய்வானைக்கும் சேர்த்து. ஸோ இதை ஃபாலோ பண்ண கண்டிப்பாக அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இந்த பிரச்சனையும் சுமூகமாக மாறும் அப்படின்றது அவங்களுக்கான ஒரு மெசேஜாக. தனுசு ராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. மகர ராசி அன்பர்கள் இந்த வாரம் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யலாம் மேம்? ஸோ மகரம் இவங்களுக்கான கார்ட்ஸ். மகரம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். ஸோ இந்த குழந்தைத்தனமாக வந்து கொஞ்சம் விளையாடுறதுக்கு டைம் ஒதுக்கணும். சில பேருக்கு சில ஹாபீஸ் இருக்கும், ஸ்போர்ட்ஸில் வந்து ஹாபீஸ் பிடிச்ச விஷயங்கள் இருக்கும். அந்த மாதிரி அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி தன்னுடைய உடல் நலத்தை சீராக வச்சுக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடணும். என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடாது மேம்? ஸோ என்ன செய்ய வேண்டாம்னா, எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் இந்த வாரமே அது கம்ப்ளீட் ஆகணும், இந்த வாரமே அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த சாப்டருக்கு போகணும் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் இந்த வாரம் அவாய்ட் பண்ணிக்கணும்.
இவங்களுக்கான லக்கி கலர் மேம். இவங்களுக்கான லக்கி கலர் க்ரீன் அண்ட் பர்பிள் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ். ஸோ மகரம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 999 11 11. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக அவங்களுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவிட்டி ரிலீஸ் ஆகும். அண்ட் 11/11 அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அது நிறைவேறுது. மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்கிற மெசேஜ் என்னது மேம்? ஸோ மகரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, ஸோ ரொம்ப வந்து இப்போது வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் மாற்றிக்கிட்டு நிறையா இன்னோவேஷன் சார்ந்து போயிட்டுருக்காங்க, நிறையா ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்காங்க அப்படின்னா அது மட்டும் இருக்கக்கூடாது. ஸோ இவங்களுடைய ஃபேமிலிக்குன்னு இவங்களுடைய கம்யூனிட்டிக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும், அந்த பாரம்பரியம்னு இருக்கும். அதற்கான முயற்சியிலும் ஈடுபடணும். முடிஞ்சால் பாரம்பரியமான பழமை வாய்ந்த முருகர் கோயிலுக்கு போயிட்டு வரும்போதும் இவங்களுக்குள்ள அந்த தன்மை ஆட்டோமேட்டிக்காக அதிகரிக்கும். ஸோ கண்டிப்பாக இவங்களுக்கு நிறைய நன்மைகள் வந்து நடக்கும் அப்படின்றது அவங்களுக்கான மெசேஜாக இருக்குது. கண்டிப்பாக மகர ராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. கும்பராசி அன்பர்கள் இந்த வாரம் என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாமா? ஸோ கும்பம் இவங்களுக்கான கார்ட்ஸ். கும்பம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, ரொம்ப அவங்க பேசுகிறது ரொம்ப கிளியராக இருக்கணும், தெளிவாக இருக்கணும். பேசுறதுக்கு முன்னாடி யோசித்து நம்ம இதை தான் பேச போகிறோம் அப்படின்றத முடிவெடுத்து யோசிக்கணும். ரொம்ப தெளிவான பேச்சுவார்த்தை இருக்கணும். என்ன மாதிரியான விஷயங்களை பண்ண வேண்டாம்? என்ன பண்ண வேண்டாம்னா, தனக்கு பிடிச்ச விஷயங்களில் முன் அனுபவம் இல்லாத விஷயங்களில் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதில் இன்வால்வ் ஆகக்கூடாது. இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும். இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் சாண்டில் அண்ட் ஒயிட் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ். ஸோ கும்பம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 1010 இன்ஃபினிட். ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு கார்மிக் கம்ப்ளீஷன் வந்து கிடைக்கும். நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவான இருந்தாலும் கர்மாவிலான அந்த கம்ப்ளீஷன் வந்து கிடைக்கும். அண்ட் சில நியூ பிகினிங்ஸ் அவங்களுக்கு ஏற்படும். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்கிற மெசேஜ் என்னதுன்னா? ஸோ கும்பம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, இவங்களுடைய வாழ்க்கையில் இல்லை இவங்களுடைய ஆன்ம ரீதியாக ஒரு மிகப்பெரிய ஒரு நிம்மதி கிடைக்கணும் அப்படின்னு இவங்க விருப்பப்படுறாங்க. அந்த நிம்மதிக்காக தான் தொடர்ந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, அதே மாதிரி ஹெல்த்லேயும் சில பிரச்சனைகள் இருக்குது. எனக்கு உடல் நலம் வந்து சீராகணும், நான் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னாலும் இவங்க ஒரு விஷயத்தை மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும். மனசில் இருக்கிற அந்த விருப்பு வெறுப்பு, சில பேர் மேலே விருப்பங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும், சில பேர் மேலே வெறுப்பு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த 2 விஷயத்தையும் வந்து முதல்ல விட்டுட்டு எல்லாரையும் சமமாக சரிசமமாக பார்க்க ஆரம்பிக்கணும். இதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். இவங்க தேடுற அந்த ஆன்ம ரீதியான அமைதியும் கிடைக்கும், உடல் ரீதியான பலமும் கிடைக்கும். ஸோ யார் மேலேயும் விருப்பு வெறுப்பு எக்ஸ்ட்ரீமாக வைக்கவே கூடாது. அப்படி போச்சுன்னா கூட அந்த டைமில் முருகரை மனசில் நினச்சிக்கணும். கும்பராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. மீனராசி அன்பர்கள் இந்த வாரம் என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாமா? மீனம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ மீனம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, இவங்க யார் மேலே அன்பாக இருக்காங்களோ, இவங்க மேலே யார் அன்பாக இருக்காங்களோ, ஸோ அவங்களுக்கு இவங்க பொறுப்பான ஒரு நபராக நடந்துக்கணும். அந்த மாதிரி அவங்களுடைய இமோஷன்ஸை வந்து அந்த அளவுக்கு அவங்க கரெக்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், கரெக்டாக அதை ஹேண்டில் பண்ணணும் அந்த உணர்வுகளை அப்படின்ற மாதிரி இருக்குது. என்ன மாதிரியான விஷயங்களை பண்ண வேண்டாம்? என்ன பண்ண வேண்டாம்னா, இந்த செல்ஃப் ஹாப்பினஸ் அதை வந்து எடுக்கக்கூடாது இந்த வாரம். ஸோ எனக்கு சந்தோஷமாக இருக்குது, நான் இப்போ சந்தோஷமாக இருக்கேன், அதனால் யார் எப்படி போனால் என்ன, அந்த மாதிரியான ஒரு மனநிலை மட்டும் வரவே கூடாது இந்த வாரம். இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் ஒயிட் அண்ட் ஆரஞ்சு. இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ். ஸோ மீனம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 1880 1919. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணும் போது இவங்களுக்குள்ளே ஏற்படுற ஆசைகள், ஸோ அதை எப்படி அடையணுன்றதுக்கு ஒரு பாசிட்டிவான எண்ண அலைகள் அவங்களுக்கு உருவாகும். மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்கிற மெசேஜ் என்னதுமா? ஸோ மீனம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, முடிஞ்ச அளவுக்கு இவங்க பழனி ஆண்டவரை வழிபடுறது நல்லது. பழனிக்கு போயிட்டு முருகரை வழிபட்டுட்டு வந்தாலும் சரி, போக முடியாதவங்க வீட்டில் பழனி ஆண்டவரை வழிபட்டாலும் சரி, அவர் அங்கே எந்த மாதிரியான ஆண்டி கோலத்தில் இருந்தாலுமே சரி, இவங்களை நிச்சயமாக அந்த ஒரு பெரிய ராஜா மாதிரி ஒரு அபண்டன்ஸான வாழ்க்கையை வந்து வாழ வைப்பார். ஸோ இவங்களுக்கும் ஒரு ப்ளஸ் என்னென்னா, ரொம்ப சிம்பிளாக இருக்கணும், ரொம்ப ஆடம்பரமாக இருக்கக்கூடாது. ஸோ அப்படி சிம்பிளிசிட்டியை ஃபாலோ பண்ணாலும் முருகர் இவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் கொடுப்பாரு அப்படின்றது தான் இவங்களுக்கான ஒரு மெசேஜாக இருக்குது.
மீனம் ராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. வரக்கூடிய இந்த வாரத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணணும், என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயங்களை உங்களோட நேரத்தை செலவு பண்ணி நம்மளோட நேயர்களுக்காக சொல்லியிருந்தீங்க. ரொம்பவே நன்றி மேம். நன்றி சார். ஸோ உங்கள் எல்லாருக்கும் நன்றி. நீங்களும் பாசிட்டிவாக இருங்க, இந்த வாரத்தை பாசிட்டிவாக கொண்டு போங்க.